இன்னைக்கு இந்த கேஸ் பைப்லைனுக்காக எவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 வருஷம் போராட்டம் நடந்தது. கேஸ் பைப்லைன் வந்து விவசாய நிலங்களுக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ரோட்டில் போனாலும் ரோடோரத்தில் பைப் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ரோடோரத்தில் இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா போகிற வரைக்கும் அந்த ரோடோரம் டிராயிங், அந்த டிராயிங்கை போட்டு கொடுத்தது நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தேன். அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தால் அவரிடத்தில் கோரிக்கை வைத்தேன். அப்போது கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தொழில்துறை செயலாளராக இருந்தார். அப்போது அவரை அழைத்து, தொழில்துறை அமைச்சர் அழைத்து, இவரோடு அமர்ந்து நீங்கள் அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனையை தீருங்க. சங்கையிலிருந்து விவசாயிகளை அழைத்து எப்படி பண்ணலாம் எப்படின்னு போட்டு டிராயிங் ஒன்று புதுசாக போட்டு ரோடு வழியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை காண்பித்து அந்த டிராயிங்கை, அந்த படத்தை, வரைபடத்தை உருவாக்கி கொடுத்தது நாம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுகிறேன். ஆனால் என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அதுக்காக தான் சொல்ல, தளபதி போன்றவர்களுக்கு நம்முடைய அரசியல் அங்கீகாரம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து பல்வேறு விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த வசதி நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில்